மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி தாங்க. இது உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கோ இல்லை வேற எதுக்குமே சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறது. 12ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து விரய சனியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த வீடு. அதனால் ஒரு 2.5 ஆண்டு தப்பிச்சிட்டிங்க. ஆனால் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்துலேயும் இருக்கட்டும், அதாவது அரசாங்க தொடர்பாக ஏதாவது வந்து நீங்கள் ஒரு தில்லுமுள்ளோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக மாட்டிப்பீங்க. ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக மீன ராசி ஆண்களாக இருக்கும் பொழுது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் சிம்பிளாக பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லக்னத்துலேயோ உங்கள் ராசியிலையோ சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக எளிமையாக இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. ஏழைகளுக்கு வந்து முதியவருக்கு ரொம்ப தள்ளாடி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அநாதை ஆசிரமமாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த முதியோர்கள் இல்லமாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு சாப்பாடு வந்து நிச்சயமாக வந்து மாதத்தில் ஒரு முறையாச்சும் இந்த 2.5 ஆண்டுகளாக இருக்கட்டும், இந்த ஆண்டு எஸ்பெஷலி இந்த குரு பெயர்ச்சிக்காகட்டும், மாதம் ஒரு நாள் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் போயிட்டு ஒரு அரை நாள் வந்து அங்கே செலவு பண்ணுங்க, அங்கே உட்காந்துருங்க. சித்தர்கள் வழிபாடு குச்சனூர் சனீஸ்வரன் கோயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு 6 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய தாக்கத்துலேருந்து நிச்சயமாக தப்பிப்பீங்க. 12 ராசியில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா